இந்த பிள்ளைங்க டான்ஸ் கிளாஸ் போகிறதே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 1 ஹவர் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் கச கச கசன்ட்டு பேசிக்கிட்டே இருக்குதுங்க டீச்சர். ஆமாம் ஆமாம், அது என்னமோ உண்மைதான். இவங்களை எப்படி தான் வீட்டில் வச்சு சமாளிக்காங்கன்னு தெரியல. நம்ம ஒரு 4-5 மணி நேரம் சமாளிக்கிறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்கு. அதானே. சரி, டான்ஸுக்கு உங்களை தானே போட்டிருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? வேற டீச்சர் மாற்றிட்டாங்க? ஆமாம் ஆமாம், என்ன தான் போட்டிருந்தாங்க. அப்புறம்தான் சரி எதுக்கு போட்டு டான்ஸ் சொல்லி கொடுத்தா அதில் வேற டைம் வேஸ்ட் ஆகும். அதனால தான் அந்த டீச்சரே போட சொல்லிட்டேன். அவங்கள விட நீங்கள் தான் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, நீங்களே சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆமாம் ஆமாம், சொல்லி கொடுத்தாப்ல அப்படியே நம்மளுக்கு ஸ்கூல்லேருந்து அவார்டாக தரப்போகிறாங்க. அந்த நட்பாசையெல்லாம் உங்களுக்கு வேணாம், அது ஒரு சல்லி பைசா தரமாட்டாங்க. அப்புறம் என்ன, நம்ம உழைப்பையும் போடணுமா? இவங்க ஒரு பைசா கூட நீட்ட மாட்டாங்களாம். அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம எதுக்கு உழைச்சி கொடுக்கணும்? நீங்க சொல்றதும் கரெக்டு தான். ஆனால் மலர் டீச்சர் தான் பாவம் மாட்டிக்கிட்டாங்களே. அவங்க வாயாலே வடை சுடுவாங்க, காசு வாங்காமலே இருப்பாங்க. அவங்கெல்லாம் வாங்கியிருப்பாங்க. நம்மள மாதிரி ஆட்கள் கிட்ட தான் இவங்கெல்லாம் நல்லா இது பண்ணுவாங்க. ஆமாம், நீங்கள் சொல்றதும் கரெக்டு தான். அவங்க நல்லா வாங்கிடுவாங்க காசு. இனிமே டான்ஸுங்கிற பேச்சு உங்க 2 பேர் வாயிலிருந்து வரவே கூடாது சொல்லிட்டேன். அடடே, என்னாச்சு? பின்ன என்ன டீச்சர், நீங்களே சொல்லுங்க. எப்பா அந்த 2க்கும் ஆட சொல்லி கொடுக்கறதுக்குள்ள அவ்வளோதான், என் மூச்சு போயிடும் போல. அவ்வளோ ஒஸ்டா ஆடுறாங்க. அப்படியா? ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப்பு சொல்லி கொடுத்து பின்னாடியாவது விட வேண்டியனே. ஆஹா ஆஹா, இவங்களுக்கு ஸ்டெப்பே சொல்லி கொடுக்க முடியாது. ரொம்ப ஒரு கேவலமான ஆட்டம்னா அது இவங்க தான். ஏண்டா, ஆட தெரியுமா இல்லையா உங்களுக்கு? டீச்சர், எனக்கு நல்லாவே ஆட தெரியும். பாக்குறீங்களா என்னோட டான்ஸை? ஆமா ஆமா, உன் டான்ஸை பார்த்ததுக்கு தானே டீச்சர் கொந்தளிச்சிட்டு வந்து இங்க வந்து சொல்லிட்டு நிக்காங்க. இதுல நான் வேற பார்க்கணுமா? டீச்சர், எனக்கு டான்ஸ் வராது. எங்க அம்மா துட்டு கொடுத்து சேர்த்து விட்டுட்டாங்க. என்ன பண்றது? சரியா போச்சு, எல்லாம் இந்த கேஸா தான் கிடக்குது போலயே. எத்தனை பேர் நல்லா ஆடுறாங்க மொத்தம்? எங்க நல்லா ஆடுறாங்க? அம்மா அதெல்லாம் இருக்கட்டும். 11th ஸ்டாண்டர்ட்ல பூமாரி தானே ஃபர்ஸ்ட்ல ஆடுறதா சொன்னீங்க. இப்போ என்ன தீபி வந்து நிக்கிறா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. திடீர்னு உங்கள் இஷ்டம் போல் மாத்துறீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. ஓ அதுவா? பூமாரி தான் ஆடுறதுக்கு தெரியலன்ட்டு சொல்லிட்டு இருந்தா. அதனால தான் தீபியே சரின்னு சொன்னேன். பூமாரி ஆட தெரியாதுன்னு சொன்னாளா? அவன் நல்லாவே டான்ஸ் ஆடுவாளே, அவ எதுக்கு அப்படி சொன்னா? அப்படியா? அவ டான்ஸ் பற்றிலாம் எனக்கு தெரியாது. அவ தான் அப்படி சொன்னா. ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் அவளை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போல்லாம் நல்லா தானே ஆடிட்டு இருந்தா. திடீர்னு வந்து நான் கிடையாது தீபி தான் ஆடுவா அப்படின்னு சொல்லி அவளை முன்னாடி வந்து நிறுத்திட்டு இருக்கா. என்ன நடக்குதுங்க? அது ஒன்றும் இல்லை டீச்சர், பூமாரி தான் என்கிட்ட வந்து சொன்னா. என்ன சொன்னா? எனக்கு டான்ஸே வராது, நான் எல்லாத்துலேயுமே ஒஸ்ட்டு, டான்ஸ் ஆடவே வராது எனக்கு, அதனால தீபியை வேணா போடுங்க, தீபி அழகாக ஆடுவா அப்படின்ட்டு சொன்னா. சரி, டீச்சருக்கு கஷ்டம் கொடுக்க வேணான்ட்டு தான் நான் தீபி சரி இருக்கட்டுமேன்ட்டு போட்டேன். இப்போ என்னன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு புரியலையே. ஏய் தீபி, எங்க வா. டீச்சர், அம்மா டான்ஸ் உனக்கு நல்லா வரும்ட்டு பூமாரி சொன்னாளாமா? இல்லை டீச்சர், எனக்கு தெரியவே செய்யாது. ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கே வரல. அப்பதான் டீச்சரும் பூமாரியும் சேர்ந்துதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல. இது என்ன டீச்சர், இவ இப்படி சொல்றா, நீங்க அப்படி சொல்றீங்க? ஏய் தீபி, என்ன பேசிட்டு இருக்க நீ? உன்கிட்ட அப்போ பூமாரி கேட்கவே இல்லையா? நீ தான் நல்லா டான்ஸ் ஆடுவ, அவளுக்கு ஆட தெரியாதுன்னு அவ சொன்னா. அதனால தான் சரி நீ முதல்ல நின்று ஆடுன்ட்டு சொன்னேன். டீச்சர், அவ என்ன வேணும்னு இதுல இழுத்து விடணும் அப்படிலாம் சொல்லியிருக்கா. எனக்கு டான்ஸே ஆட வராது, எனக்கு சுத்தமா ஆடவே வராது பார்த்துக்கோங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ஆளாளுக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து எனக்கு ஆட தெரியாது உனக்கு ஆட தெரியாதுங்கிறீங்க. ட்ரெஸ் வாங்கும் போது எல்லாத்தையும் சொல்லியிருக்க வேண்டியதானே? நான் தான் அப்ப ஸ்கூலுக்கே வர கிடையாது, அப்புறம் எப்படி சொல்றதா? பூமாரி எங்க இருக்கா? அவளை முதல்ல கூப்பிடு. டீச்சர் கூப்பிட்டீங்களா? ஆமா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன எனக்கு டான்ஸே ஆட வராது, அதனால தீபி ஆடட்டும்ட்டு. இப்போ என்ன, அவளுக்கும் டான்ஸ் ஆட வராதுன்னு சொல்லிட்டு இருக்கா? அதான் டீச்சர், எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவ நல்லா தான் ஆடுவா. அவ நல்லா ஆடினா இப்போ எதுக்கு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கா? என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா? இன்னும் 4 நாள்ல ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு உனக்கு வராது எனக்கு வராதுன்ட்டு கூட்டமிட்டு இருக்கீங்க. நல்லா காணுங்க டீச்சர், எனக்கு சுத்தமா டான்ஸே ஆட வராது. என்ன போய் சொல்லியிருக்கா? எனக்கு அந்த அந்த வயலட் கலர் ட்ரெஸ் தான் அழகு போல இருக்கு. அதை நான் போட்டுட்டு பின்னாடி நின்று நான் ஆடிக்கிடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்ன பூமாரி இதெல்லாம்? உனக்கும் டான்ஸ் ஆட வராது அவளுக்கும் ஆட வராதுன்ட்டு இருக்க. அப்போ ஒன்று பண்ணுங்க. சுஜி தான் அப்போ இருந்து கேட்டுட்டு இருந்தா, அவளுக்கு டான்ஸ் நல்லா ஆட வரும்னு நினைக்கிறேன். அவகிட்டயே அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க. சரியா போச்சு, அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை எப்படி நாங்கள் சுஜி கிட்ட கொடுக்கறதா? எல்லாம் இவ்வளோ வந்துச்சு. சுஜி தானே டீச்சர், அவ ஆடட்டும். அவன் அப்போ அந்த ட்ரெஸ் அவகிட்ட எல்லாம் கொடுக்குற மாதிரி வரும்.
சரியா போச்சு. அவகிட்ட எப்படி கொடுக்கறதா? டீச்சர் அவளும் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா. ஏன் வர மாட்டா? அவ அழகா தான் ஆடுறா. நானும் வந்ததுலேருந்து அவளை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவளே முன்னாடி நின்று ஆடட்டும். அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு அவள்கிட்ட கொடுத்துட்டு அவள் ட்ரெஸ்ஸை நீ வாங்கிக்கோ. சரியா போச்சு. இப்போ என்ன செய்யறது? டீச்சர் எனக்கும் நல்லா தான் ஆட வரும். நான் வேணா ஆடுறேன். நீ தானம்மா சொன்ன உனக்கு டான்ஸே ஆட வராதுன்ட்டு. இப்போ என்ன சுஜி கிட்ட கொடுக்குறேன்னொன்னே உனக்கு நல்ல டான்ஸ் வரும்ங்கிற? ஆமா டீச்சர், அது ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் டீச்சர். ப்ளீஸ் டீச்சர், நானே ஆடுறேன். அதெல்லாம் ஒன்றும் நீ ஆட வேணாம். முதல்ல உன் வாயிலிருந்து ஆட வேணான்னு வந்துட்டு முதல் அந்த வார்த்தை தான் கரெக்டாக இருக்கும். நீ போய் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து சுஜி கையில் கொடுத்துரு. அவ்வளோதான் சொல்லுவேன். ஓ கிளாஸுக்கு போங்க எல்லாரும். ஐயோ, இப்போ எப்படி நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து சுஜி கிட்ட கொடுக்குறதா? அந்த அழுகு ட்ரெஸ்ஸை டீச்சர் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் என்ன செய்வாங்களோ தெரியல. எல்லாம் அந்த தீபியால வந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸை எதுக்கு தேவையில்லாம போய் சாக்கடையில் போட்டா? அதனால தானே இவ்வளோ பிரச்சனையும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இவளை ஆட சொன்னாலும் ஆட மாட்டேங்கிறா. இவ ஆடினாலாச்சும் சரி, டீச்சருக்கு மேடையில் ஒன்றும் தெரியாதுங்களாம். இப்போ அதை கொண்டு சுஜி கிட்ட கொடுத்தோம்னா அவ்வளோதான். சுஜி ஊரையே கூட்டிடுவா. அவள் ஏற்கனவே நம்ம மேலே கடுமையான கோவமா இருக்கா. இவன் மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு கொடுத்ததுன்னா அவளுக்கு நல்ல ஒரு சாக்கு கிடைச்ச மாதிரி ஆயிப்போயிடுமே. எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. உன்னால தானே இவ்வளோ பிரச்சனையும். நல்லா சொல்லுவீங்க. என்ன வந்து நீ முதல்ல டீச்சர் கிட்ட என்ன பத்தி காக்குறேங்கிறத சொல்லிட்டு போயிருக்கணும். நீ பேசாம போனீங்கன்னா நான் அப்படிதான் செய்வேன். அப்போ இப்ப டான்ஸ் ஆடினா என்னவா? நான் தான் டீச்சர் கிட்ட சொல்லிட்டேன்ல. இப்போ வந்து தேவையில்லாம சண்டை போட்டு இருக்க பத்தியா? இப்போ அந்த ட்ரெஸ் சுஜி கையில கொடுக்க சொல்றாங்க. எப்படி கொடுக்கவா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அது உன் ட்ரெஸ், நீ எப்படி கொடுப்பியோ கொடு. ஆஹா, அப்படியே நான் கொடுத்தேன்னு வையி, நீ சாக்கடையில தூக்கி போட்டில அந்த விஷயம் எல்லாத்தையும் டீச்சர் கிட்ட சொல்லுவேன். பரவாயில்லையா? அது எப்படி நீ சொல்லலாம்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ நான் சொல்லவும் கூடாதா? நீ சாக்கடையில் போட விட்டது நான் மறைக்கவும் செய்யணுமா? நான் டீச்சர் கிட்ட திட்டு வாங்கணுமா? நல்ல கதையா இருக்க. நான் டீச்சர் கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். நீ வந்து திட்டு வாங்கிக்கோ. இல்லைன்னா நீ டான்ஸ் ஆடு. அது எப்படி முடியுமா டான்ஸ் ஆடுறதுக்கு? என்ன டீச்சர், உங்களுக்கு சுஜி ஓகே தானே? அவள் ஓகே தான். கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆடினாலும் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆடத்தான் செய்வா. இந்த ரெண்டுகள் மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்திகளையாக மாற்றி மாற்றி கூட்டம் போட்டுட்டு இதில் இந்த சின்ன கிளாஸை வச்சு சமாளிக்கவும் முடிய மாட்டேங்குது. என்னத்தை சொல்ல. என்ன டீச்சர் செய்ய, ஒரு 4 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் பழகிடும் உங்களுக்கு. எப்படா அந்த 4 நாள் முடிய போதும்ட்டு இருக்குது. ஏய், நாளைக்கு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வாங்கடி, புரியுதா? ஒரு ட்ரெயில் வேற போட்டு பார்க்கணும். ஒழுங்காக எடுத்துகிட்டு வாங்க. சரியா போச்சு. ஏதாவது ஐடியாவது சொல்லிப்போம். எனக்கு என்ன தெரியுமா? உன்னை யாரு டீச்சர் கிட்ட நான் தான் அந்த ட்ரெஸ்ஸை போட சொன்னதாக்கும். நீ பேசாம இருக்க வேண்டியன. ஆமா, எனக்கு ரொம்ப ஆசைதான். ஐயோ பாவன்ட்டு உனக்கு பார்க்க போய் டீச்சர் கிட்ட கேட்டன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நீ போய் சாக்கடையில போடாம இருந்தா இவ்வளவு தேவையா நமக்கு? அதெல்லாம் முடிஞ்ச கதை. எனக்கு இப்ப அந்த ரெட் ட்ரெஸ் வேணாம் பாத்துக்கோ. எனக்கு அதை பார்த்தாலே பிளாக் அப்படி வருது பாத்துக்கோ. அதனால எனக்கு சுத்தமா அது வேணாம். எனக்கு வயலட் கலர் ட்ரெஸ் தான் வேணும். அப்ப நான் மட்டும் சாக்கடையில் விழுந்ததை போடணுமா? அது எனக்கு தெரியாதுப்பா. அங்க என்ன வேணும் உங்க 2 பேருக்கும்? இவங்கெல்லாம் உட்காந்து நல்லா ஜாலியாக கதை பேசிட்டு இருப்பாங்களாம். நம்ம மட்டும் டான்ஸ் கிளாஸில் சொல்லி கொடுக்கணுமா? தலை விதி. ஐயோ, இந்த பிள்ளைங்களோட முடியலப்பா. கொஞ்ச நேரம் நிம்மதியாக அங்கே வந்து உட்கார முடியுதா? அதுக்கும் வந்து பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதானே நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. தொட்ட 90க்கு சண்டை, இதில் வேற 1000 குழப்படி வேற.